ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 12th மேக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு மொத்தம் 6 சாப்டர் இருக்குது. இந்த 6 சாப்டர்லேயுமே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு வரக்கூடிய வெரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து சாப்டர் வைஸாக கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சாப்டர்லேயுமே எந்தெந்த எக்ஸாம்பிள் சம் முக்கியம், அதேமாதிரி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் எந்தெந்த எக்ஸாம்பிள் முக்கியம், எந்தெந்த சாப்டரில் எந்தெந்த எக்ஸசைஸ் சம் முக்கியம்னு உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை செக் அவுட் பண்ணி மேக்ஸை வந்து நல்லபடியாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்க சம்மை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு எழுதக்கூடிய அந்த குவார்ட்டர்லி எக்ஸாமில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்ட் 1ல் வந்து 20 1 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு 15 1 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் அப்படி எக்ஸசைஸில் என்ன கேட்டுருக்காங்களோ அதுதான் வரப்போகுது. ஒரு 4 அல்லது 5 வினாக்கள் மட்டும்தான் க்ரியேட்டிவாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 6 சாப்டருக்கும் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சம்மாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒவ்வொரு சாப்டர் வைஸாக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாமும் எழுதியிருப்பீங்க. ஸோ இது சம்மை நீங்கள் வந்து இந்த சம்மை நல்லபடியாக ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நம்ம வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமில் வந்து ஹை ஸ்கோர் பண்ணுறது நம்முடைய எய்ம் கிடையாது. பப்ளிக் எக்ஸாமுக்கும் இந்த சம் கண்டிப்பாக வரும். அது இல்லாமல் உங்களுக்கு அதர் டிஸ்ட்ரிக்ட் உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமும் கொடுத்துருக்கோம். அதையும் செக் அவுட் பண்ணி நல்லபடியாக மேக்ஸை வந்து ஸ்கோர் பண்ணுங்கள். இதோடைய பிடிஎஃப் லிங்க்கு, கொஸ்டின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்தோட பிடிஎஃப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.